அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நண்பர்களே. நமது சேனலுக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். அதற்கு முன்பாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த பதிவு எதற்காக என்றால், இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் சேனல் 4000 வாட்சிங் ஹவர்ஸ் வரும். ஆனால் வந்தாலும் மானிட்டேஷன் ஆகாது. அதுக்கு என்ன காரணம் என்பதை பற்றி தான் இப்போது இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். இந்த பதிவு ரொம்ப லாங் கிடையாது, அதாவது ஒரு 3 நிமிஷம் வீடியோவாக தான் இருக்கும். அதுக்குள்ளே உங்களுக்கான முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வளவலன்னு நான் பேச விரும்பலை. அந்த முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். நண்பர்களே, பொதுவாக எல்லாருக்குமே யூடியூப்பில் மானிட்டேஷன் அப்ளை பண்ணி காசு சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கும். அது எல்லாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும். அப்படின்னும்போது நாம் அதில் நிறைய தவறுகளை செய்கிறோம். அது தெரிஞ்சு செய்யலை, தெரியாமல் செய்கிறோம். அதில் என்னென்ன தவறுன்னு பார்க்குறோம். சரிங்களா? நாம் முதல்ல சீக்கிரம் 1 மாதத்தில் முடிஞ்சால் 10 நாளில் கூட மானிட்டேஷன் எலிஜிபிள் ஆகணும். நாம் யூடியூப்பில் ஒரு 1000 ரூபாவது சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையோடையும் ஒரு எதிர்பார்ப்போட நம்ம வீடியோ போடுறோம். அப்படி நம்ம வீடியோ போடும்போது நம்ம செய்யக்கூடிய தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன தப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதுதான் உங்களோட ஃப்யூச்சரையே பாதிக்குது. அதாவது யூடியூப் ஃப்யூச்சரை பாதிக்குது. அது என்ன தவறுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். முதலாக பார்த்தீங்கன்னா, உங்களோட ஓன் கண்டென்ட், அதாவது நீங்கள் ஓன் கண்டென்ட்டுன்னு நினச்சி வீடியோ போடுவீங்க. அப்படின்னும்போது அதில் நிறைய ஸ்டில்லு அதாவது ஃபோட்டோஸ், பேக்ரவுண்டு மியூசிக் ப்ளஸ் பேக்ரவுண்ட் ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. நிறைய பேர் ஃபேஸ் காட்டி வீடியோ போடுறதுக்கு கூச்சமாக இருக்குதுன்னு நினைப்பீங்க. அவங்களாம் என்ன செய்வீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு சில ஆப்பில் இமேஜை டவுன்லோட் பண்ணி அதை பேக்ரவுண்ட் இமேஜாக வச்சுக்குவீங்க. அது பேக்ரவுண்டு ப்ளஸ் மியூசிக்கும் ஆட் பண்ணுவீங்க. அப்படின்னும்போது உங்களுக்கு நிறைய காப்பிரைட் பிரச்சனை வரும். இன்னொரு மெயின் விஷயம் என்னென்னா, நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணக்கூடிய இமேஜ் காப்பிரைட் இல்லாமல் இருக்கணும். நீங்கள் அந்த இமேஜை யூஸ் பண்ணும்போது ஆக்சுவலாக அது காப்பிரைட்டாக இருக்கா இல்லையான்னு நீங்கள் பார்த்துட்டு யூஸ் பண்ணணும். ரெண்டாவது விஷயம், மியூசிக்கும் அதே மாதிரி தான். யூடியூப் ஸ்டூடியோவில் வேணும்னா நீங்கள், அதாவது யூடியூப் லைப்ரரி இருக்குது இல்லைங்களா, அதுலேருந்து கூட எடுத்து நீங்கள் மியூசிக் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னும்போது அதுலேயும் காப்பிரைட் இருக்கான்னு பார்த்து யூஸ் பண்ணுங்க. கடைசியாக நீங்கள் இந்த 4000 ஹவர்ஸ் நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்கன்னா, ரீச் பண்ண பிறகு மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு எல்லாம் ஓகே ஆகிடும். அப்போ அந்த மானிட்டேஷன் எலிஜிபிள் கொடுக்கறது அந்த டைமில் என்ன ஆகுனா, உங்களோட வீடியோஸை யூடியூப் சர்ச் பண்ணுவாங்க. இதெல்லாம் உங்களோட ஓன் கண்டென்ட்டா, ஒரிஜினல் கண்டென்ட்டா, அதாவது வேறு அடுத்தவங்களோட கண்டென்ட் எடுத்து நீங்கள் உங்களோட வீடியோவில் போட்டிருக்கீங்களா, உங்கள் சேனலில் போட்டிருக்கீங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படின்னு பார்க்கும்போது அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வேறு யார்தும் இருக்கக்கூடாது. அதேமாதிரி இமேஜும் காப்பிரைட்டிஸ் இருக்கக்கூடாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ரீயூஸ்டு கண்டென்ட்டாக இருக்கக்கூடாது. ரீயூஸ்டு கண்டென்ட்டுன்னு உங்களுக்கு அதில் யூடியூப்பில் காமிக்காது. நீங்கள் காப்பிரைட் கண்டென்ட் எடுத்து போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட்னு காமிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, காப்பிரைட் மியூசிக் போட்டிருந்தீங்கனாலும் காப்பிரைட் கண்டென்ட்டு காமிக்கும். சரிங்களா? அதே மாதிரி இமேஜ் யூஸ் பண்ணியிருந்தீங்களாலும் உங்களுக்கு காப்பிரைட் இமேஜுன்னு காமிக்கும். அப்படி இது இல்லைனா காப்பிரைட் கிளைம்னு காமிக்கும். ஆனால் ரீயூஸ்டு கண்டென்ட் உங்களுக்கு காமிக்காது. அந்த ரீயூஸ்டு கண்டென்ட் எப்போ காமிக்குன்னா, அதாவது நீங்கள் மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்க இல்லையா, அப்போ தான் உங்களுக்கு மானிட்டேஷன் ரிஜெக்ட் ஆகும். ரிஜெக்ட் ஆகும்போது நீங்கள் அப்பீல் பண்ணுவீங்க. அப்பீல் பண்ண உடனே உங்களுக்கு அப்போ யூடியூப் சைட்லேருந்து உங்களுக்கு மெசேஜ் வரும், என்ன பிரச்சனை வந்திருக்கு உங்கள் வீடியோவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ செக் பண்ணும்போது தான் உங்களுக்கு ரீயூஸ்டு கண்டென்ட்டா, இல்லை நீங்கள் உங்களோட கண்டென்ட்டில் ஏதாச்சும் தப்பாக நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்களா, அதில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கான்ட்டு அப்போ தான் தெரியும். உங்களுக்கு அந்த நீங்கள் 4000 வாட்சிங் ஹவர்ஸ் வாங்குறீங்க இல்லையா, அது வரைக்கும் தெரியாது. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணும்போது தான் தெரியும். அதனால் தயவு செஞ்சு என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் பார்த்து போடுங்க. அதாவது அடுத்தவங்களோட கண்டென்ட்டை பயன்படுத்தாதீங்க. உங்களோட ஓன் கண்டென்ட்டாக போடுங்க. ஓன் கண்டென்ட்டாக போட்டிங்கன்னா தான் யூடியூப் அல்காரிதம் அதை அப்செட் பண்ணிக்கும். இல்லையாச்சு உங்களுக்கு மானிட்டேஷன் கேன்சல் ஆகிடும். தயவு செய்தும் யாரும் இந்த தவறை செய்யாதீங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.